ஆளே மொத்த மேட்சே மாத்தி விட்டுருப்பாருங்க. இந்த மேட்ச் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, சத்தியமா வேற லெவல் மேட்சுங்க அது. சரியா 2018 ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்சா சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். அதாவது சிஎஸ்கே அவங்களுடைய 2 வருஷம் பேன் முடிஞ்சு கம்பேக் கொடுத்த ஃபர்ஸ்ட் மேட்சுங்க அது. அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல எம்ஐ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 20 ஓவருக்கு மொத்தமாவே 165 ரன்ஸ் தாங்க அடிச்சிருப்பாங்க. நமக்கு வெறும் 166 ரன்ஸ் தான் டார்கெட்டா வச்சிருப்பாங்க. அந்த டயத்துல சிஎஸ்கே இந்த டார்கெட் எல்லாம் சேசிங்ல அசால்ட்டா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஏன்னா சிஎஸ்கே இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது 10 ஓவருக்கு 54 ரன்ஸ் அடிச்சு வாட்சன், ராய்டு, சுரேஷ் ரெய்னா, நம்ம தல தோனின்னு 4 விக்கெட்ஸ் இழந்திருப்பாங்க. இதுக்கு அப்புறமும் கூட 12வது ஓவர்ல 5 விக்கெட்ஸ் இழந்திருப்பாங்க, 13வது ஓவர்ல 6 விக்கெட்ஸ் இழந்திருப்பாங்க, 15வது ஓவர்ல 7 விக்கெட்ஸ் இழந்திருப்பாங்க. அப்ப சிஎஸ்கே ஓட ஸ்கோர் வெறும் 106. அந்த சமயத்துல சிஎஸ்கே ஓட சோலி முடிஞ்சுன்னு தான் எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அதான் இன்னைக்கு நடக்கல. ஏன்னா அப்போ சிஎஸ்கே காண்டி ஒரே ஒருத்தர் மட்டும் நின்னாருங்க. அவர் தான் நம்ம டிஜே பிராவோ. என்ன அடிங்க, ஒரு அண்டர் பிரஷர் மேட்ச்ல வெறும் 30 பாலுக்கு 68 ரன்ஸ் அடிச்சிருப்பாருங்க அன்னைக்கு நம்ம பிராவோ. அதுவும் 19வது ஓவர்ல எல்லாம் 12 பாலுக்கு 27 ரன்ஸ் அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். அப்போ நம்ம பிராவோ அந்த ஓவர்ல மட்டும் 3 சிக்ஸர் தூக்கி கடாசுவாருங்க. என்னதான் அன்னைக்கு கேதார் ஜாதவ் இந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணி சிஎஸ்கே வின் பண்ண வச்சாலும் நம்ம பிராவோ இதாண்டா எங்களுடைய கம்பேக்னு எம்ஐக்கு எதிராக ஒரு மொரட்டடி அடிச்சிருப்பாருங்க.